நீங்கள் குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களா இல்லாட்டி இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா? அப்போது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் 1 வருஷம் இல்லை 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க. இந்த உண்மையை எந்த கோச்சிங் சென்டரோ அல்லது யூடியூப் சேனலோ சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க, இல்லை டைம் இருக்கும்போது கேளுங்க. எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளோட ஸ்கூல் புக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க? தட் மீன்ஸ் இந்த இயரில் நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னா இனிமேல் எழுத போகிற எக்ஸாமுக்கு நீங்கள் புதுசாக உள்ள ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும். 2026 எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் 2028 தான் எழுத முடியும். டிஎன்பிசி அதை மைண்டில் வச்சுட்டு தான் இந்த மாதிரியான ஒரு ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போவே எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னா இந்த இயர் படிக்கிறது உங்களுக்கு இனிமேல் யூஸ் ஆகாது. 2027 எக்ஸாம் நடக்காது. உங்களுக்கு 2 இயர் வேஸ்ட் ஆயிரும். உங்களை பயமுத்துறதுக்காக சொல்கிறதா நினைக்காதீங்க. இதே எனக்கு 2024 யாராவது செருப்பால் அடிக்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அந்த இயரை எக்ஸாம் ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணியிருப்பேன். பண்ண தப்ப நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் இதை சொல்கிறேன். இதுக்காக நான் உங்களை டெய்லி 10 மணி நேரம் படிங்கன்னு சொல்ல, 10 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் படிங்கன்னு தான் சொல்கிறேன். 10 நிமிஷத்தில் என்ன படிக்கலான்னு கேட்குறீங்களா? நீங்கள் 10 அமெண்ட்மெண்ட் பார்ட்டிகளில் படிக்க முடியும், 10 ஆர்டிகல்ஸ் படிக்க முடியும், தமிழில் 10 கலைச்சொற்கள் படிக்க முடியும், 10 மயங்கொலி சொற்கள் படிக்க முடியும், மேக்ஸில் ஒரு 5 சம்மை உங்களால் போட்டு பார்க்க முடியும், 5 ஃபார்முலாஸ் உங்களால் மெமரி பண்ண முடியும். இல்லை என்னால் கஷ்டப்பட்டு படிக்க முடியாது அப்படின்னா படிக்காதீங்க. இந்த போஸ்டிங்காக இன்றைக்கி காலை எத்தனாயிரம் பேர் 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிக்கிறாங்கன்னு தெரியுமா? நமக்கு தான் அந்த போஸ்டிங் தேவை. அந்த போஸ்டிங்க்கு நம்ம தேவை கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம் நான் சும்மா அட்டன் பண்ணி பார்க்கணுங்கிறக்காட்டி அட்டன் பண்ணுறேன். எனக்கு டிஎன்பிசியில் விருப்பம் இல்லை, எங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறதுனால தான் படிக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உடனே ஒரு ப்ரைவேட் ஜாப்லையோ இல்லை வேறு எதுலையாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளேயே 2-3 வருஷம் வேஸ்ட் ஆயிரும். அப்போ போய் நீங்கள் ஒரு கம்பெனியில் உங்கள் ரெஸ்யூமை கொடுத்தீங்கன்னா நீங்கள் 3 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் டிஎன்பிசி படிச்சிங்கிறக்காண்டி உங்கள்கிட்ட யாரும் ஜாப்பை தூக்கி கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா உடனே 25 வயசு வந்துடும், வீட்டில் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு ஜாப்க்கு ஏன்னு போகாமல் இருக்கீங்கன்னு வீட்டு சைட்லேருந்து ப்ரெஷர். இந்த வருஷம் நான் டிஎன்பிசி கிளியர் பண்ணி ஆகணும், என் லைஃபே இதை நம்பி தான் இருக்குது அப்படின்னா உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் காப்பாற்றிக்க. யாரெல்லாம் என் கூட சேர்ந்து 2027 ஜாப் வாங்க போகிறீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஈவினிங் டிஎன்பிசி எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற பற்றி வீடியோ போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.